நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ओम नमो भगवते नंदिकेश्वराय ओम राजाधिराजाय सागिने नमो वयं वै श्रवणाय गुर्महि समेघामकामकामाय मह्यं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः कल्पूरनीराजनं दर्शयामि कल्पूरनीराजनं समर्पयामि ओम शिवाय शिवाय नमो नमः शिवाय शिवाय नमो अन्नामलयाने शिवाय नमो अन्नामलयाने शिवाय नमो विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरांतकाय त्रिगाय निलयाय कालाय रुद्राय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय विश्वेश्वराय त्रिपुरांतकाय त्रिगाय निलयाय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमो शिवाय नमो उमापुत्राय नमो गौरीपुत्राय नमो अन्नामलयाने नमो अरुणाचलेश्वराय नमो उमापुत्राय नमो कैलासवासाय नमो अनन्तवेशाय नमो रुद्रताण्डवाय नमो आनन्दताण्डवाय नमो रुद्रमहेश्वराय नमो महेश्वराय नमो अन्नामलयाने नमो अरुणाचलेश्वराय नमो उमापुत्राय नमो पार्वतीशाय नमो कल्पकाम्बिकाय नमो कपालीश्वरी नमः ओम नमः शिवाय शिवाय नमो ओम नमः शिवाय शिवाय नमो ओम नमः शिवाय शिवाय नमो பீடம்
இதுல 12 வருஷத்துக்கு ஒரு முறை நமது அண்ணாமலையார் சங்குருவமா அவதாரம் பண்ணி காட்சி அளிக்கிறார். இது வம்சத்தை சேர்ந்தவாளோட கையெல்லாம் இதுல நல்லா படணும். தப்பி தவிரி கால் படப்படாது. கால் பட்டா தோஷம் அது. நீங்க எல்லாரும் சாட்சாத் அண்ணாமலையான வேண்டிட்டு குளத்துல இறங்குங்கோ, திருச்சங்க எடுங்கோ. அடிபட்டுது. யாருக்கும் அடிபட்டுது. ஐயோ, யாருக்கும் அடிபட்டுச்சாமே. தண்ணிக்குள்ள யாருக்கும் அடிபட்டுடுச்சு. யாருன்னு தெரியல. சீக்கிரம் போடா. எல்லாம் உள்ள உள்ள குதிங்கடா. எல்லாம் நீச்சு போங்க. போய் பாருங்க. ஏய் போயா. குதியா. ஐயோ ரத்தம் நின்றுக்கே. ஐயோ. ஏய் ஏய். என்ன யாருன்னு பாருங்க. என்ன மாமா அண்ணே. யாருன்னு பாருங்க. அண்ணே சிவோ. அண்ணே சிவோ. அண்ணே அண்ணே. ஐயோ ரத்தம். ஏ மாப்ள. ஏ மாப்ள எங்க? மாப்ள. அண்ணே சிவோ. எனக்கு டேய் அண்ணே சிவோ. தம்பிக்கு நல்ல சிவோ வந்துட்ட. அண்ணே அண்ணே நீ வந்துரு. உலகா. உலகா. ஏய் ஏய். ஐயோ வந்துரு. இது காணுமா? எல்லாம் தேடி பாருங்க. டேய் டேய் நல்ல சிவோ. டேய் டேய் ஏ மாப்ள என்னடா பண்ண? கொலை பண்ணிட்டியாடா? டேய் டேய் நான் ஒண்ணும் செய்யல. ஐயோ
தம்பி உங்களை கொண்டு போட்டோமா நம்புமா சொன்னா கேளுங்க என் தம்பி எப்படி மட்டும் வரமா நீதாண்டா உலகநாதனடா யாரோ தண்ணி அழுத்திட்டு இருந்தாங்க நீதாண்டா மாப்பிளை கொண்டு நீதாண்டா செஞ்சிருப்பா அண்ணா அண்ணா நீ வந்துருங்க வாங்க மாப்பிள என்ன உங்களுக்கு ஒண்ணு ஆகல மாப்பிள வாங்க நீ வந்துருப்பா ஐயோ வந்தா ஐயரா நம்ம பந்தா முருகனா உள்ள செத்து கிடக்குறான் கழுத்துல இந்த இடத்துல காயம் இருக்கு ஐயோ முருகன் செத்து போட்டான் முருகன் செத்து போட்டான் ஐயோ முருகா முருகா டேய் முருகா என்ன விட்டு போயிட்டியடா முருகா 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 ஐயோ ஐயோ ஏய் போயா நீ போ போய் என்ன நிச்சயம் பாருங்க போங்க சீக்கிரம் முருகன் செத்து போட்டான் தோஷம் பட்டுது கோவில் கதவை சாத்துங்கோ ஐயோ குளத்துல பணம் விழுந்துருத்து கோயில் நடைய சாத்துங்க தோஷம் பட்டுருக்கு கோயில் நடைய சாத்துங்க கோயில் நடைய சாத்துங்க நடக்கலையா மூடாதீங்க கோயில் மூடாதீங்க இருங்கயா சீக்கிரமா வா வாப்பா முடியாது முடியாது தோஷம் பட்டுருக்கு கோயில் நடைய சாத்துங்க முதல்ல கல்யாணம் அப்புறம் கூப்பிடுங்க கூப்பிடுங்க வாங்க வாங்க தம்பி சீக்கிரம் வாங்க மாப்ள நீங்க வா மாப்ள வாங்க மாப்ள நம்ம போயிடலாம் வாங்க மாப்ள போயிடு ஊர்த்துக்கு நேரா வாங்க மாப்ள போயிடு வாங்க கலச்சி வா வா வாப்பா சீக்கிரம் வா சீக்கிரம் வா வாங்க போய் சீக்கிரம் கூட்டி வா போயா தவசி அக்கா உங்ககிட்ட சம்சாரிக்கணும்னு சொன்னாங்க. என்னப்பா எனக்கு கொடுத்த வாக்கு என்னாச்சு? போலீஸ் கதவு சாத்துது, மூத்து நேரம் முடிய போகுது, யார் யார் எங்க இருக்கான்னு தெரியல. கல்யாணம் முடிட்டு நிச்சயமா சொன்னவா காப்பாத்துறேன். என்ன நீ ஏமாத்துற? எப்படி ஏமாத்த முடியும்? என் தங்கச்சி வாழ போற உங்க வீட்டுல கொஞ்சம் பொறுமையா இருங்க. போய் மாப்பிள்ளை வர சொல்லுங்க. பார்கவி, இப்ப என்ன பண்றது? சொன்னபடி நடந்துக்கலனா பாத்துக்கலாம். இப்போ இந்தா விவாகம் தானே நடக்க போகுது, நடக்கட்டும். வெரி ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदानः संवर्धोदभिषेदसादनं तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् सुमुखस्ते कमन्तश्चाकविलो गजगन्धिनः सम्मोदरस्य विकटो विघ्नराजो गणाधिपा धूमकेतर्गणाचक्षपालचन्द्रो गजानन वक्रतुण्डस्वर्पकर्णो हेरम्बस्कन्दपूर्वजः षोडशैतानि नामानि यः पठेत् यादवे विद्यारम्भे विवाहे च प्रवेशे नृत्यमे तदा सङ्ग्रामे सर्वकार्येषु विघ्नः जायते महागणाधिपतये नमः ध्यायामि ज्ञानं समर्पयामि आवाहयामि आसनं समर्पयामि नवरत्नखचित दिव्या सिंहासनं समर्पयामि पादयोः पाद्यं समर्पयामि हस्तयोः अर्घ्यं समर्पयामि आचमनीयं
समर्पयामि औपचारिकस्नानं समर्पयामि आपोहिष्टामयो भुवस्नानभूतेर्दातुर महेरणाय चक्षसे சாமி, கொஞ்சம் மந்திரத்தை சீக்கிரமா முடிச்சுட்டு தாலி கட்டு. இதோ பண்ணிட்டு இருக்கேண்ணா. सिद्धोदकस्नानं समर्पयामि ॐ माङ्गल्यदेवताभ्यो नमः नानाविधपरिमलपत्रपुष्पाक्षताञ्जलिं समर्पयामि सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके देवि नारायणि नमोऽस्तुते तन्नो लक्ष्मी प्रचोदयात् लक्ष्मीं चेदसमुद्राजनलयां श्रीरङ्गनाथेश्वरीं नाथे முருகா, என் மாப்பிள்ள முருகா. தல ஏய், கோயில மூடு. அன்பழகன், என்னது கோயில மூட சொல்றீங்களே? நாளைக்கு திருவிழா நடத்துறது எப்படி? மேல் இடத்துல இருந்து தகவல் வந்திருக்கு, திருவிழா நடத்த முடியாது. என்னது இப்படி சொன்னா எப்படி? 3 கொலை விழுந்திருக்கு. சீக்கிரம் மூடியா. கோயில மூட சொல்றீங்களே, பூஜை பண்ண முடியாதே. ஸ்டேஷனுக்கு வாங்க, பேசிக்கலாம். சங்கு ஐயா, இந்த மறுப்பு கோயந்தனை பாத்தியா? இல்லையா, இங்கதான் எங்கேயாவது அலைஞ்சுக்கிட்டு தெரியுமா? ரொம்ப நேரமா ஆளையே காணோம். அப்படியா? சரி, அவனை பார்த்தீங்கன்னா என்னை வந்து பார்க்க சொல்லு. சரிங்கய்யா. என்ன விஷயம் ஐயா? ஒன்றும் இல்லை, முருகன் செத்து போயிட்டான்ல, மனசு சரியில்லை, தண்ணி வாங்கிட்டு வர சொல்லணும். அதான். ஆகட்டியா? கோயில பூட்டிட்டு வாசல்ல 2 பேர் இருங்க, குளத்தாண்ட 2 பேர் இருங்க. என்ன? சரி சார். சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தா சரி சார். உடனே எனக்கு தகவல் சொல்லுங்க. ஓகே சார். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். வண்டி அடியா.
அன்பழகன், எங்க நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது சங்க திருவிழா. அதை நிறுத்த சொல்றீங்களே. யாரோ பந்தாமரோட கொண்டுட்டாங்க, அதுக்காக கோயில் திருவிழா நிறுத்தலாமா? அது நியாயமா? சார், இந்த திருவிழா நின்று போனால் எங்களுக்கு பெருத்த அவமானம். திருவிழாவை எப்படி தடுத்து நிறுத்தணும், எங்களுக்கு அவமானத்தை தேடி தரணும்னு யாரோ திட்டம் போட்டு தான் அது கொலையே பண்ணியிருக்காங்க சார். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா யாருன்னு சொல்லுங்க. அது எப்படி சார் சொல்லுவாங்க? திருட வெளியிருந்தா தானே சொல்றதுக்கு. அவங்க என்ன போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணாங்க, முடியல. கடைசியில முருகனை போட்டு தள்ளிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த நல்ல சுவத்தை வச்சு இவங்க தான் சார் கொண்டு இருக்காங்க. மிரட்டினா நீ நல்லவனாயிருவியா? நான் இதுக்கு பந்தா முருகனை கொல்லணும். அப்படி கொல்லணும்னு நினைச்சா நேரடியா ஒன்ன கொல்ல வேண்டாம். பாருங்க சார், பாருங்க பாருங்க சார். சிவா, பாருங்க சார், உங்க முன்னாடி எப்படி பேசுறா பாருங்க. பேசாம இரு. கோமதி, நீயும் பேசாம இரு. இதுக்கு மேல 2 பேர் பேசுனீங்க, தூக்கி உள்ள போட்டுருவேன். இந்த 2ஐயும் யார்கிட்டயாவது பாத்தீங்களா? கோமதி, நீ பாத்தியா? சார், நான் இல்ல சார். இதே சார் என்கிட்ட கேக்குறீங்க? ஏய் சங்கு, நீ பாத்தியா? இல்லையா, பார்க்கலையா. நம்ம ஆளுங்க குளத்துல இறங்கி தேடினப்போ இந்த 2 கடிச்சது. இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தான் பந்தாமுருகனை கொண்டு இருக்காங்க. கோமதி சார், நல்ல சிவத்தை போட்டு தள்ளுறதுக்கு பந்தாமுருகன் ஆளுங்கெல்லாம் செட் பண்ணான். அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? தெரியாது சார், எனக்கு தெரியாது. ஆனா கோயில் கமிட்டி கூட்டத்துல வச்சு தவசி இந்த விஷயத்தை சொன்னப்பதான் எனக்கு தெரியும். வேணா நீங்க தவசிவே கேட்டு பாருங்களேன். என்ன தவசி, என்ன இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, சொல்ல வேண்டியதானே? பந்தாமுருகன் வாழ்ந்து கெட்ட குடும்பத்தை சேர்ந்தவன், டீ கடை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கான். அப்பப்ப 5 பத்து கொடுப்பேன், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு அவனுக்கு தொடர்பு இல்லை சார். ஆனா நல்ல சுவத்துக்கும் பந்தாமுருகனுக்கு ஏற்கனவே பகை இருந்திருக்கு சார். ஊருக்குள்ள கேட்டு பாருங்க. அதனாலதான் கோயில் திருவிழாவில் வச்சு அவனை போட்டு தள்ளிட்டான். மறுபடியும் சார், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஊர்லயே உங்ககிட்ட மட்டும் தான் நல்லா பழகிட்டு இருக்கேன். ஓ, இன்ஸ்பெக்டர் தெரியுங்கிறதுனால தான் அவனை கொலை பண்ணியா? என்னடா நினைச்சு பேசிட்டு இருக்க? என்னடா என்ன கொலை? என்ன? ஏய் சங்கு ஐயா, குளத்துல ரத்தம் வந்த உடனே யார் முதல்ல குதிச்சது? நான் தான் ஏன் முதல்ல குதிச்சேன். நம்ம ஐயரு தண்ணியில ரத்தத்தை பார்த்துட்டு சத்தம் போட்டாரு. சரி, யாருக்கோ அடிபட்டிருக்க, காப்பாத்தலமேன்னு சொல்லி நான் தான் ஏன் முதல்ல குதிச்சேன். உள்ள என்ன பார்த்த? ஐயா, நம்ம பந்தாமுருகன் கழுத்துல இருந்து குபு குபுன்னு ரத்தம் வந்துச்சியா. அதை பார்த்த உடனே எனக்கு பகீர்னு ஆயிடுச்சுங்க ஐயா. பந்தாமுருகன் ஏற்கனவே செத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். உடம்பு எந்த வித சலனமும் இல்லாம அப்படியே கிடந்துச்சியா. பாருங்க அன்பழகன், நீங்க பந்தாமுருகன் கேஸை எப்படி வேணாலும் விசாரணை பண்ணுங்க. எங்களால முடிஞ்ச உதவி அத்தனையும் செய்யறோம். ஆனா தயவு பண்ணி முதல்ல கோயிலை திறக்க சொல்லுங்க. ஆமா சார், கோயில்ல தினப்படி பூஜை ஒழுங்கா நடக்கலன்னா ஊருக்கே பாவம் வந்து சேரும் சார். நாளைக்கு கோயிலை திறந்துக்குங்க. ஆனா திருவிழா நடக்காது. இது மேல் எடுத்து உத்தரவு. சங்கு குளத்துல யாரும் உள்ள போக கூடாது. குறிப்பா இந்த ஊரை விட்டு யாரும் வெளியே போக கூடாது. என்ன என்ன இப்படி சொல்லிட்டீங்கன்னா எப்படிங்க? வேற வழி இல்லை. ஏ ஐயரு, சொல்லுங்கண்ணா. நந்தி மண்டபத்துல உன் கூட வேற யார் இருந்தாங்க? குளத்துல 10 பேர் இறங்குனாங்க. வெளியே வரும்போது புது ஆளுங்க யாராவது இருந்தாங்களா? அண்ணா, சித்தன் தான் குளத்துல ஏந்திட்டு வந்தான். அவனை தான் பிடிச்சி உள்ள வச்சிருக்கேன். பாத்துக்கூட்டம் சொடலை, மறுப்பு கோவிந்தன், கருப்பு சட்டை போட்ட நாகராஜன், அவங்கள பாத்தியா? ஐயோ, நான் உத்திரியும் பார்க்கல. கோமதி சார்,
எங்க உன் தோஸ்த் கோவிந்தா? கோவிந்த தெரியல சார், நான் அவனை பார்க்கவே இல்லையே. 2-3 நாள் ஆச்சு சார், நான் பார்க்கவே இல்லை சார். உன் கூட தானே எப்போ சுத்திட்டு இருப்பான்? அது அவன் யாரு சார்? நாய். அவன் தேட்டர்ல எல்லாம் வந்து டீ கடையில வந்து முறுக்கு வித்துக்கிட்டு இருப்பான், கக்கூஸ் எல்லாம் கழுவி விடுவான், நான் 5 பத்து கொடுப்பேன், அவ்வளவுதான் சார். எனக்கு அவனுக்கு பழக்கம் இல்லை சார். ஏன் தகுதிக்கு நான் அவங்ககிட்ட எல்லாம் பழக மாட்டேன் சார். ஏய் சங்கு, ஐயா அந்த மறுப்பை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா, நான் விசாரிக்கணும். கூட்டு வர்றேன். சரி புறப்படுங்க. சரி பொறுப்பில்ல. உங்க கூட ஒருத்தர் இருப்பாரு கங்காணியா, எங்க அவரு? அவரை எங்கேயும் நான் பார்க்கலையே. கங்காணி எங்க? காலையில இருந்தே அவரை காணோம். எங்க போயிட்டாரு? தெரியல சார். சார் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு சார். தெரிஞ்சு போச்சு சார், தெரிஞ்சு போச்சு. அசிங்கமான மூக்கை வச்சுக்கிட்டு இந்த மீசையை வச்சுக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனைனாலும் மூக்கை நீட்டுவாரு. இப்ப எல்லாரும் கூடி நிற்கும் போது ஆள் வரலைன்னா அந்த ஆள் தான் சார் இந்த கொலையை செஞ்சிருக்கணும். அவன் தான் சார் செஞ்சுட்டு மறைஞ்சிட்டான் சார். எங்க ஓடி போய் ஒளிஞ்சிருக்கான் சார். அவர் அப்படி ஆள் இல்லை சார், ரொம்ப நல்லவர் சார். அப்போ உன் தம்பி கொலை செஞ்சது ஒத்துக்கிறேன். மறுபடியும் அதே சொன்ன வந்தீங்க பாரு வலிக்கு. நல்லதே நினைக்க மாட்டியா? ஐயா முதல்ல நீங்க நினைங்க. இதை பார் தவசி, நீ காந்திமதி மட்டும் போ, அங்க என்ன ஏது எல்லாத்தையும் பாத்துக்க. அன்பழகன், கங்காணியார் பேர்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என் கூட வாங்க, நேரா அவர் வீட்டுக்கு போய் பார்க்கலாம். பார்த்தலாம் சார். போலாம் சார். கல்யாண வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு, அங்கெல்லாம் நான் வரணுமா சார்? சரி போ. அதான் சார், எல்லாத்துக்கும் செட்டில் பண்ண வேண்டியது இருக்கு. வரேன் சார், வரேன். பொறுப்பில்லாமா? காசு போடுங்க. அண்ணாமலை, வலது காலை வச்சு உள்ள போமா. உன்னை அழிக்கிறதுக்கு அந்த அண்ணாமலையா இங்க அவதாரம் எடுத்துட்டான். உங்களை மாதிரி ஒரு அம்மாவும் மாமியாரும் எனக்கு இருந்திருந்தா உங்க கையை காலை உடைச்சு வீட்டுல போட்டிருப்பேன். உள்ள போ நம்மள. அண்ணாமலை, வாமா. நீ கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு அவ ஒன்றும் பெரிய மனுஷி இல்ல. எங்க ரத்னகிரி வம்ச மானத்தை போக்குனவ. எங்க பரம்பரை சொத்தான அண்ணாமலை கோயில சூதாடி இழந்தவ. அந்த கோயிலை மீட்கிறதுக்கு நான் உங்க அப்பா கிட்ட படாத பாடுபட்டேன். ஆனா அது பலிக்கல. இன்னைக்கு
நீ இந்த வீட்டுக்குள்ள வாரிசா அடி எடுத்து வச்சிருக்க. அந்த கோயிலை மீட்டு தருவேன்னு எனக்கு சத்தியம் பண்ண. அம்மா, வந்ததும் ஏன் நம்ம குடும்பத்துக்கு போய் அண்ணாமலை மேல கொட்டுற? ஏய் சுமார், நான் சொல்றதை கேளு. யார் மனசும் புண்படுத்தாம இந்த வீட்டுக்கு கடைசி வரைக்கும் ஒரு நல்ல மருமகளா இருப்பேன். இது சத்தியம். ஏன் அழுகுறீங்க? உள்ள போய் பாருங்க ஐயா, உள்ள போய் பாருங்க. செல்லம்மா, இது கங்கடேர, இது எப்படி நடந்துச்சு? பங்கு உதயத்தை பார்க்கலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கப்போ என் செல்லம்மா போயிட்டா. எங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்கலாம்ல. இந்த விஷயத்தை நான் எங்க வெளியே சொன்னா ஊர்ல ஒரு போன இருக்கிறப்ப திருவிழா நடத்தக்கூடாதுன்னு எவனாவது பிரச்சனைகளை தான் என்ன பண்றதுன்னு தான் யாருக்கிட்டையும் சொல்ல மறைச்சிட்டேன். திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை நடந்துகிட்டு இருக்குல்ல. குளத்துல பந்தாமுருகனை எவனோ ஒருத்தன் கொண்டுட்டான். போலீஸ் கேஸ் விசாரணை அது இதுன்னு வந்தாங்க. அப்புறம் உங்க மேல சந்தேகப்பட்டு எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. மொத்தத்துல சங்க திருவிழா நின்று போச்சு. சங்க திருவிழா நின்று போச்சா? கங்காணியரே, 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 செல்லவா செல்லவா, கங்காணியரே, என்ன மன்னிச்சிரு செல்லவா, என்ன மன்னிச்சிரு செல்லவா. தப்பு பண்ணிட்டமா, தப்பு பண்ணிட்டேன் செல்லவா. திருவிழா நடக்கிறப்போ நீ செத்துட்டேன்னு சொன்ன பிரச்சனையை கணிப்பிடுவாங்களேன்னு தான் உன் அநாத போலமா எரிச்சனமா, அனாதையா எரிச்சனே, அனாதையா எரிச்சனமா. கங்காணியரே. ஆமா, வீட்டுல தான் இருக்கோம். எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. அண்ணாமலே வீட்டுல தான் இருக்கா. டேய் வாடா, ஒரு நிமிஷம் இரு. வாடாண்ணா. இல்ல, இன்னும் அவங்க வீட்டுக்கு போகல. இனிமே தான் போறோம். அப்புறம் பேசுறேன். காஃபி சாப்பிட்டியா நம்மள? உங்களுக்கு இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு. வாடா. காப்பி எடுத்துங்க. அண்ணாமலை இந்தா. வள்ளியம்மா, அம்மா எங்க இருக்காங்க? அம்மா உள்ள இருக்காங்க. ஏன் அண்ணாமலை பயப்படுதா? நீ ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கேன்ல. உனக்காக நிறைய பொம்மைலாம் எடுத்து வச்சிருக்கேன். நாம அப்புறம் விளையாடலாம். அண்ணாமலை, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன மாதிரி ஒரு ஸ்பீக்கர் பூ வச்சுக்கிட்டா இன்னும் அழகா இருப்ப. நான் தோட்டத்துல போய் உனக்கா பூ பறிச்சுட்டு வரேன்னு. அண்ணாமலை, வந்தவங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்க. மாப்பிள்ளை வெளியே போயிட்டாரு. எனக்கு ஒரே பயமா இருக்கு பிள்ளை. ஏன் பயப்படுறீங்க அண்ணி? இல்ல,
இங்க எதை கேட்டாலும் உங்க அண்ணன் வரட்டும் பேசிக்கலாங்கிறாங்க. நாம மறு வீட்டுக்கு வேற போகணும், அப்படியே கோயிலுக்கு வேற போகணும். என்ன பண்றதுன்னு புரியல புள்ள. இப்ப என்ன வீட்டுக்கு தானே போனோம், போலாம். என்ன சொல்ற புள்ள? 4 தெரு தாண்டா நம்ம வீடு இருக்கு. இதுக்காக யாராவது அனுமதி கேட்டுட்டு இருப்பாங்களா? வாங்க வண்டி ஏறி போலாம். அப்படியெல்லாம் பேசக்கூடாது. வந்ததும் வராதுமா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த பார், இது உன் புகுந்த வீடு. இனிமே நீ எங்க போனாலும் உன் மாமியார் அனுமதி இல்லாம போக கூடாது. புரியுதா? புரியுது. என்னங்க, எங்க போயிட்டீங்க நீங்க? என்ன விஷயம்? அவங்க பாலும் பழமும் சாப்பிட்டாச்சு. எதை கேட்டாலும் நீங்க வரட்ட பேசிக்கலாங்கிறாங்க. அப்படியே அவங்கள வீட்டுக்கு வேற கூட்டு போகணும். என்னங்க, நீங்க சீர்திருத்தல ஏதாவது குறை வச்சீங்களா? அப்படி இருந்தா சொல்லுங்க, முடிச்சிடுவோம். அப்படியே நம்ம குழந்தைய நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடுவோம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அம்மா எங்க? உள்ள இருக்காங்க. அண்ணே, என்னடா? அவங்க எதுக்காக உங்ககிட்ட பேசணும்? ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கையில் காலில் விழுந்தாவது நிச்சயமா தீர்த்து வச்சிடுவேன். அண்ணே, நீங்க யாருக்காகவும் உங்க கௌரவத்தை விட்டு கொடுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் வரேன். ஒரு நிமிஷம். அம்மா ஏதோ பேசணும்னு சொல்றாங்களே, என்ன பேச போறீங்க? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சின்ன விஷயம், விடுங்க, நான் பாத்துக்கிறேன். பெரியமா இல்லையா? எதுக்கே வந்த? என்ன கொலை பண்ண வந்தியா? உன் தம்பியை வச்சு அநியாயத்துக்கு என் நண்பனை கொலை பண்ணிட்டியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கொலகார குடும்பம். அக்கா மேல இருக்காங்க, இருக்கோ? இருக்கட்டும். என்னையா பத்திரம் எங்க? உங்களுக்கே தெரியுமா, ஊரே கலைபரமா இருக்கு. போலீஸ் கேஸ்னு அப்பா அரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. பொண்ணு மாப்பிள்ளைய மறுவீடு கூட்டிட்டு போறேன். திரும்பி வரும்போது கட்டாயமா எழுதி வாங்கிட்டு வரேன். நீ கதையெல்லாம் விட வேண்டாம். என் அக்காவுக்கு புதுசா காது குத்தாண்டா. போய் பத்திரம் எடுத்து பாரு. நீ வாய மூடுமா? எங்க பாரு, அவ என் தங்கச்சி. அவ அப்படிதான் பேசுவா, புரிஞ்சுக்கோ. என்னம்மா, என்ன பிரச்சனை? தம்பி, വിവാഹத்துக்கு സീതനമാ കോവിൽ ഉരുമി നമുക്ക് എഴുതി തരാന് ഈ ആള് വാക്ക് കൊടുത്തു. ഞമ്മള് ചോദിച്ചില്ല, അയാള് തന്നെ വാക്ക് കൊടുത്തു. അതിന്റെ പിന്നേതാ അമ്മ വിവാഹத்துக்கு സമ്മതിച്ചു. இல்லைங்க, இவங்க வற்புறுத்தி கேட்டதுனால எழுதி தரேன்னு சொன்னேன். நானா கேட்டேன்? நீ தானே எழுதி கொடுக்கறேன்னு சொன்ன. உங்க அப்பா கூட சம்மதிச்சார்ல? அது வந்து எனக்காக கோயில் உரிமையை எழுதி கொடுக்கறேன்னு சொன்னீங்களா? ஆமாம்மா. அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அப்பாவுக்கு இது தெரியாது. என்னது? உங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாதா? உங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாதா? இத்தனை வருஷமா என்ன உங்க அப்பா தான் ஏமாத்துறாருன்னு நினைச்சேன். இப்போ நீயும் ஏமாத்திட்டியா? நீயும் ஏமாத்திட்டியா? என்ன நீயும் ஏமாத்திட்டியா? பத்திரத்தை மாத்தி எழுதி தரேன்னு சொன்னது உண்மையா? உண்மைதான். உங்க அப்பாவும் இதுக்கு சம்மதிச்சிட்டாரா? அது வந்து அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஏன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? ஆரம்பத்துல இருந்து எங்க காதல எதிர்க்கிறதா உங்களுக்கு நோக்கமா இருந்தது. அதையும் மீறி இந்த கல்யாணம் நடந்த உடனே நாங்க சந்தோஷமா இருக்க கூடாது, உங்க தங்கச்சி உங்க கூட இருக்கணுங்கிறதுக்காக பத்திரத்தை மாத்தி எழுதி தரேன் போய் சொல்லி நாடகம் ஆடி இருக்கீங்க. ஐயோ, எங்க அம்மாவே சொன்னாலும் நான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன். வயசான எங்க அம்மாவை ஏமாத்த உங்களுக்கு வெக்கமா இல்ல?
இத பாருங்க, பொதுவா நான் யார் சொத்துக்கும் ஆசைப்பட்டது கிடையாது. ஆனா இப்ப சொல்றேன், அந்த பத்திரத்தை மாத்தி எழுதி எங்க அம்மா காலடியில வச்சாதான் உங்க தங்கச்சி உங்க வீட்டுக்கு வருவா. முதல்ல வெளியே போங்க, வெளியே போங்க. மாமா அநியாயமா போய் சொல்லுகிறேன். என் தங்கச்சி வாழ்க்கையில விளையாடாதீங்கம்மா, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. அம்மா தயவு செஞ்சு பொறுத்துக்கம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. அம்மா என்கிட்ட எதுவும் பேசாத. நான் உன் கூட பேச விரும்பல. என் பையனை சொல்லிட்டான், போ வெளியே. அம்மா அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. அம்மா உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துடாதீங்கம்மா. அம்மா உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. அம்மா என் தங்கச்சி மேல உசுரே வச்சிருக்கம்மா, அவ வாழ்க்கையை கெடுத்துடாதீங்கம்மா. அம்மா 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 உங்க காரை பிடிச்சி கெஞ்சி கேட்கிறேம்மா, கொஞ்சம் தயவு பண்ணுங்கம்மா. அம்மா அம்மா. அண்ணே இங்க வாங்க. கொஞ்சம் பொறுமையா இருமா. அம்மா கொஞ்சம் தயவு பண்ணுங்கம்மா. அம்மா அம்மா கொஞ்சம் தயவு பண்ணுங்கம்மா. அம்மா அம்மா. அண்ணே நான் சொல்றது கேளுங்க. இங்க வாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.